ஹாய் டியர், டுடே நம்ம ஜெக்கி எஃப்எஃப்போட 13வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இதை புதுசாக ஒரு சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு 12 எபிசோட் வந்துட்டு இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் டியர். நீங்கள் எப்போவுமே பழைய சேனல் பார்த்துட்ருப்பீங்களா? ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இன்கேஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதோட பேலன்ஸ் 12 எபிசோட் அதாவது முன்னாடி இருக்கிற 12 எபிசோட் வந்துட்டு இன்னொரு சேனலில் இருக்கும். நான் அந்த சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா நான் லாஸ்ட்டில் ஸ்டோரி முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கோவமாக அந்த காரில் ஏறி கேபில் ஏறி போயிருந்துருப்பீங்க. அதுவும் ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பார், உங்களை பின்னாடி துரத்திட்டே வந்திருப்பார். ஆனால் நீங்கள் காதிலே போட்டுக்காமல் போயிருப்பீங்க. அப்படி காரில் போய் உட்காந்துட்டு பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக தான் போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆகியிருந்திருக்கு உங்களுக்கு. இப்போ அப்படியே தான் அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் அந்த அண்ணா கூட காரில் போயிட்டுருப்பீங்க. ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டே இருந்திருப்பார். அப்போ தான் வந்துட்டு ஜின்னு கார் எடுத்துகிட்டு வர அவர் ஆப்போசிட் வழியாக தான் போகணும். ஆனால் ஜேகே அவங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் இருக்கிறாரு. உன் வீடு எங்கே இல்லைன்னு ஜின் கேட்க, இல்லை என்னோடய வீட்டில் என்ன ட்ராப் பண்ணிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறாரு. ஏன் உன்னோட பைக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது சர்வீஸுக்கு கொடுத்துருக்கேன், நான் கால் நடந்தால் வந்தேன், ப்ளீஸ் சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னடா உனக்கு தலை போகிற வேலை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு. அப்படியே வரும்போது சீக்கிரமாக நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஜின் வந்துட்டு பேசாமல் வைனே இதில் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம், நான் இந்த வழியாக தான் வரேன்னு சொல்லியிருந்தா அவளும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெக்கி திரும்பி முறைக்கிறாரு. ஏன்டா இப்போ முறைக்கிற அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஒன்றும் இல்லை சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு இப்படி பறக்கிறான் அப்படின்ட்டு அவருக்கே லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்படி தான் அந்த கன்ஃபியூஷனோடையே வந்துட்டு அவரை வந்துட்டு ட்ராப் பண்ணிடுறாரு. ஜின்னு வந்துட்டு ஜேகேவை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. லிஃப்ட்டில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் ஆல்ரெடி போயிருப்பீங்க, நீங்கள் உள்ளே போய்ட்டு உக்காந்துருக்கீங்க, இது வேணும் உனக்கு, இதுக்கு மேலேயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவும் ஃபாஸ்ட்டாக லிஃப்ட்டில் வந்துட்டு ஏறி போகிறாரு. மேலே வந்துட்டு 7th ஃப்ளோர் வந்தாச்சு. வந்து அப்படி பார்க்குறாரு. கரெக்டாக அவருக்கு தெரியலை நீங்கள் எந்த ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு. எல்லா ஃப்ளாட்டையும் அப்படி வெளியே போய் நின்று பார்க்குறாரு. அப்போது நீங்கள் கீழே அதாவது 6th ஃப்ளோரில் ஒரு ஆண்டி பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கு முன்னாடி நாள் வந்த உடனே அவங்க வந்துட்டு இன்றைக்கி சும்மா மேலே வந்திருப்பாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஜேகே லூஸ் மாதிரி எல்லா பக்கம் போயிட்டு எல்லா ஃப்ளாட்டையும் ஒரு மாதிரி ஊற்று பார்த்துருக்காரு. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இப்படி பண்ணுறது. இவன் யார், எதுக்காக இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில பேருக்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அதனால் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேகேவும் இல்லை இந்த ஃப்ளோர் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. உன் ஃப்ளோர், இந்த ஃப்ளோரில் நீ இருக்கேன்னா நீ உன்னோட ஃப்ளாட்டுக்கு போக வேண்டியது தானே, என்ன எல்லாத்தோட டோர்கிட்ட இப்போ போய் பார்த்துட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா உங்களோட டோர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நின்று தான் நடக்குது. அவருக்கு தெரியலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக உங்களோட வீட்டு இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளாட் கிட்ட வரும்போது இந்த ஆண்டி இப்படி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே கதவு கிட்ட தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்குல்ல, கேமராவாக கிளாஸ் மாதிரிக்குள்ளே வெளியே நடக்கிறது தெரியும்ல, அப்படியே கண்ணை வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜெக்கே திருத்துன்னு முழிச்சிட்டு அது இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன், நம்புங்க அப்படின்னு சொல்லவும் நம்புகிறேன், ஆனால் எதுக்கு எல்லாத்தோட டோர்கிட்ட இப்போ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. நீங்கள் நான் செம்ம சிரிப்பு, மாட்டினியா கடை, உனக்கு இப்படி தான் வேணும், என்னை எப்படி கஷ்டப்பட வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜேகேவும் இல்லை அது சும்மா கீ காணோம், அதான் தேடிட்டு வந்தேன், கதவெல்லாம் பார்க்கல, கீழே தான் பார்த்துட்டு வந்தேன்ட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறாரு. போனால் அந்த ரூமுக்கு கீயே இல்லை, அந்த பாஸ்கோட் தான், அதை போட்டு ஓப்பன் பண்ணி ஓடிடுறாரு. அந்த ஆண்டி பார்க்குறாங்க, என்னவன் கீ இருக்குதுன்னு சொன்னான், கீயை காணோன்னு சொன்னான், பாஸ்கோட் தான் இங்கே எல்லாத்துக்குமே, லூஸாக இருப்பானவன், எதுக்கும் இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டோரை வந்துட்டு நாக் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க ஒயன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆண்டி வாங்க, உங்களுக்கு எப்படி என் ஃப்ளாட் தெரியும் அப்படின்னு கேட்கவும், அன்றைக்கி நீ சொல்லிட்டு போனல மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை மறந்துட்டேன், உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்க அப்படியே உள்ளே வரவே பாரு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாங்க. உனக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக, ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான்,
அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி லைட்டாக சிரிப்பு வந்து அடக்கிட்டு யார் ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா உன் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருக்கான், உன்னோடய ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவனோட ஃப்ளாட்டும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோ, எனக்கு என்னமோ அவன் மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வந்து தெரியல, ஆனால் ஒரு மாதிரி வேடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை அவரை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, சேச்சா பார்க்கல எனக்கு பயமாக இல்லை, அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், வாட்டசாட்டமாக இருக்கான், ஆனால் அவன் பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே ஹாஹா பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்கான், ஆனால் கண்ணு மட்டும் அழகாக இருக்காங்க, வாட்டசாட்டமாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சைட் அடிக்குமா, என்ன கதைப்பா இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஏய் கண்ணுன்னு இருந்தால் பார்க்கறது தானே, நீயே சொல்லு, என்னால் இப்படி பார்த்துக்க தானே முடியும், கல்யாணமே ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்படி ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக 4 பேர் இருந்தால் சும்மா சைட் அடிச்சுட்டு போவேன் நீனா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நீங்களும் ஆஹா பார்த்து ஆண்டி ஏற்கனவே ஒரு மாதிரிங்கிறீங்க, அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் நீயே எப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நீங்களும் அதுவா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பிரச்சனை அவங்க கேட்க, அது பொண்ணுங்களை பார்த்தா பின்னாடியே ஓடி வருவானா அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்னடி சொல்கிற, நான் இத்தனை நாள் அவனை இங்கே பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே லைட்டாக அது வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, பட் இப்போ பார்த்துட்டீங்கல்ல, இல்லை அவன் உங்களை பார்த்துட்டான்ல, இனிமேல் பாருங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா பின்னாடியே வருவான், அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரிலாம் தெரியவே இல்லை ஆண்டி, எனக்கே உங்களை ஆண்டின்னு கூப்பிட பிடிக்கல, நான் வேணா அக்கான்னு கூப்பிட்டுக்கவா இல்லைனா பேர் சொல்லி கூப்பிட்டுவா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஒரே வெக்கம் வந்துடுச்சு. நீ பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ, அக்கான்னு கூட வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு சரி ஓகே அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே எனக்கு வேறு பயமாக இருக்கே, இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறீங்களா, வெளிலங்காவது போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாமே, ஃபஸ்ட் டைம் கூட வெளில போகிறேன்ல, நான் போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேரும் தான் அப்படி கிளம்பி உங்களோட வீட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போகிறீங்க. போகிற போக்கில் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஜேகேவோட டோர் பெல் ஒரு வாட்டி அமுக்கி விட்டுட்டு போயிடுறீங்க. அவர் பெல் அடிக்க சத்தம் கேட்டு வெளியே வர நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்க. ஜேகே உங்களை பார்த்ததுமே சும்மாவாக இருப்பார். அவர் ஏய் நில்லு எதுக்கு போயிட்டுருக்க, நில்லு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படியே அவங்களோட பேர் வந்துட்டு யூனான்னு வச்சுக்கலாம். யூனா அங்கே பாருங்கள் உங்களை தான் கூப்பிடுறான், நான் சொன்னேன்ல அப்படிங்கிறீங்க. அவங்க திரும்பி பார்த்தா நில்லை அப்படிங்கிறாரு ஜேகே. ஐயோ ஏன் ஆமாடி என்ன தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நெஞ்சில் கை வச்சு நிற்க நீங்களும் இவனா ஓடிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லிஃப்ட்டுக்கிட்ட ஓடுறீங்க. பின்னாடியே ஜேகேவும் உங்களை தத்திட்டு ஓடி வர்றாரு. ஏன் நில்லைன்னு சொல்கிறல காது கேட்காதா அப்படின்னு கத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேர் லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறப்போ லிஃப்ட்டு இப்போன்னு பார்த்து கீழே போயிடுச்சு. அது திரும்ப மேலே வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் போல். ஸோ 2 பேரும் அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்பை இறங்கி ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த யூனா இருக்காங்களா அவங்கன்னா அப்படியே மூச்சு வாங்க ஓடுறாங்க, என்னால் ஓட முடியலங்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் திரும்பினா ஜேகே எதுக்கு இப்படி ஓடுற நில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் உங்களை கூப்பிடுவார், ஆனால் அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க, நீங்கள் தான் அவங்கள பயமுறுத்தி வச்சிட்டிங்கல்ல. ஸோ அப்படி தான் அவங்க பயந்துடுறாங்க. அப்படியே அவங்க ஓடுற நீங்களும் அவங்க கூட ஓடிட்டுருக்கிறீங்க. எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்கா, என்ன விளையாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பின்னாடியே தடுத்து அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒயன் பாடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அவங்களோட ஃப்ளோருக்கே போயாச்சு. அந்த 6th ஃப்ளோருக்குள்ள அங்கே வந்தாச்சு. இப்போ வந்ததுமே நீங்கள் ஓகே இப்போது நீங்கள் என்ன வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வீட்டுக்கு போய் அவன் என்னோடய வீட்டை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, எங்கேயாவது வெளியே ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 5 ஃப்ளோர் இப்படி கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறமா ஏதாவது கடைக்குள்ளே ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஆனால் ரோட்டில் கூட விடாமல் அந்த மனுஷன் உங்களை தத்திட்டே வர நீங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல உங்களால். அந்த ஆண்டி இருந்துட்டு என்னடி அவன் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. நீங்கள் பின்னாடியே ஓடிட்டுருக்கிறீங்க. ரொம்ப உங்களுக்கு செம சிரிப்பாக இருக்குது, உங்களால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு யூனா கூட ஓடிட்டுருக்கிறீங்க. அவங்களும் அப்படி மூச்சு வாங்க ஓட கடைசியாக வந்துட்டு 2 பேரும் ஓடி எங்கே போயிருப்பீங்கன்னா அந்த நிறைய கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்ல, ரிவர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல பிரிட்ஜ் இருக்குது, அங்கே போய் நின்ட்டீங்க. ஆனால் ஜெய்கே அங்கே வரைக்கும் ஓடி வந்திருப்பார். என்னது
இப்படி ஓடிட்டு இருக்கிறா, என்னதான் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்துட்டுருக்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யூனா வந்துட்டு டக்குன்னு பயந்து போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்க. நீங்கள் பின்னாடி வரதே அவங்க பார்க்கல. நீங்கள் வந்துட்டு சிரிப்பு தாங்க முடியாமல் ஒரு மாதிரி மெதுவாக நம்ம வந்துட்டு ரொம்ப சிரித்தோன்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல, எந்த ஒரு இதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. சிரிச்சுட்டே நீங்கள் வந்துட்டு ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது வந்துட்டு நம்ம யூனா பயந்து தலை தெறிக்க ஓடுறதுனால நீங்கள் வரதையே மறந்து போயிட்டு ஓடிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. உங்களால் நல்லா ப்ரீத் பண்ணவும் முடியல. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்னோலாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கோல்டான பிளேஸ் இருந்துச்சுன்னா மூச்சு விட முடியாது, அது உங்களுக்கு ஒத்துக்காது. அதனால தான் ஜேகேவும் எதுக்கு இப்படி இங்கே வந்து ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துரத்திட்டு வருவார். ஆனாலும் நீங்கள் ஓடிட்டே இருக்கவும் ஒரு இடத்துல வந்துட்டு உங்களால் முடியலை. அப்படியே அங்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் உங்களால் ப்ரீத் பண்ண முடியாமல் அங்கேயே பார்த்துன்னு மயங்கி விழுந்துடுறீங்க. அந்த பக்கம் பார்த்தா யூனாவும் ஃபஸ்ட்டே ஓடி இருப்பாங்க பயந்து போயிட்டு. இந்த பக்கம் ஜேகே தான் நீங்கள் விழுறதை பார்த்துட்டு ஓடி வராரு. ஆனால் நீங்கள் பொத்துன்னு விழுந்துட்டீங்க. அப்படி விழுந்ததும் அவர் ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு ஒயன் சொல்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, கண்ணே முழிக்கல. அவருக்கு ரீசன் தெரியும் நீங்கள் ஏன் இப்படி மயங்குனீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு கோல்டு பிளேஸ் ஒத்துக்காது. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ ஒரு கேப் வந்துட்டு புக் பண்ணி அந்த கேப்பில் வந்துட்டு உங்களை ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் தூக்கிட்டு தானே போகணும். ஸோ உங்களுக்கு இது மயக்கம் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணால் உங்களுக்கு அது வந்துட்டு சரியாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூப்பிட்டு போகலை, ஜஸ்ட் அப்படியே அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாரு. போயிட்டு அவரோட ரூமில் வந்துட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரெல்லாம் போட்டு கொண்டு வந்து அப்படியே அது ஒரு டவலில் வந்துட்டு தொடச்சி உங்களோட காலில் கையிலலாம் அப்படியே கொஞ்சம் வார்மாக அப்படி வச்சு விட்டுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே நான் ரொம்ப சில்லுன்னு ஆயிருந்துருப்பீங்க. இப்போது ரொம்ப கோல்டான பிளேஸ்லலாம் அந்த இதை ஹீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஹீட்டர் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ரூமை ஹீட் பண்ணுறதுக்கு வெதுப்பாக இருக்கிறதுக்கு, அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவர் வந்துட்டு உங்களோட கையை பிடிச்சி தேய்ச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் உங்களோட கை வச்சு தேய்ச்சிட்டே இருக்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கோல்டெல்லாம் போக ஆரம்பிக்குது. ரொம்ப கொஞ்சம் ஹீட்டர் போட்டங்காட்டிக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குது. அப்படியே நீங்கள் இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ப்ரீத் பண்ண ஈஸியாக இருக்குது. மயங்கே கடந்திருப்பீங்க, ஆனாலும் கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு மயக்கத்துலேருந்து லைட்டாக தூக்கத்துக்கு அப்படியே மாறிக்குவீங்க. ஸோ நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிகே அப்படியே பார்க்குறாரு, அழகா குட்டி பூனைக்குட்டியோட தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவருக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, இப்படி எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படணும், இவளுக்கு இந்த மாதிரி பிளேஸ் செட் ஆகாதுல்ல, அதனால தானே நானும் இவளை கூப்பிடல. இல்லைன்னா இவளை விட்டுட்டு வரத்துக்கு எனக்கு என்ன ஆசையா, என் அக்கா அங்கே தனியாக இருப்பா, இவளுக்கும் இந்த கோல்டு பிளேஸ் ஒத்துக்காது, அதனால தானே நான் தனியாக வந்தேன், எதுக்காக இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறா அப்படின்ட்டு உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்கன்னா உங்களை விட மோசம் போல், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கால் வந்துச்சுன்னா கட் பண்ணி விடுறாங்க. இவன் ஏன் இப்படி கட் பண்ணி விடுறா, இவளோ ஒரு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருப்பீங்களா. ஸோ அவர் வந்து அப்படியே உங்களோட பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு உங்களால் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்கனால தூங்கிடுறீங்க நல்லா. ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு அப்படியே தான் ஸ்கிப் ஆகும். ஈவினிங் ஆகிருக்கும்ல, ஸோ அப்படியே வந்து நைட் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சாப்பிட எழுப்பலாமா வேணாமா, இல்லை எழுப்பினா மறுபடியும் ஓடிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். அப்படியே அவரும் வந்து படுத்து தூங்கிடுறாரு. மணி இப்போ ஒரு 11 இருக்கும். நீங்கள் லைட்டாக அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் இப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி கோபமாகவும் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அவரை கோபம் கொஞ்சம் ஹாப்பினஸ் கலந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் மாதிரி, ஓகேவா. ஸோ மிக்ஸ்டு எமோஷனாக அவரை அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களே அறியாமல் உங்களோட கை வந்துட்டு ஜேகேயோட கன்னத்துக்கு போயிடுது, ஓகேவா. ஸோ அவரோட கன்னத்தில் வந்துட்டு போய் கையை ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு அது நல்லா ஃபீல் ஆகிடுச்சு, தூக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் கண்ணை முழிக்கலை. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கண்ணை முடிக்கிறாரு. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பலார்னு ஒரு அறை மனசு அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாரு. அவ்வளோ ஷாக்கா. நீங்கள் அப்படியே கோவமாக அப்படியே ஒரு மாதிரி பத்திரக்காளி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவரை முறைச்சிட்டு, எதுக்கு இப்போ என்ன அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நீங்கள், எதுக்காக என்னை இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் படுக்க வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர் தானே, என்ன பிஹேவியர் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் தெரியவே தெரியாது, மறந்த மாதிரியே கேட்குறீங்க. அவரும் நான் உன் மாமாடி அப்படிங்கிறாரு. மாமாவா, எனக்கு மாமாலாம் யாரும் இல்லைங்க ப்ரொஃபஸர். என்ன ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, காலையில் அப்படி தான் ஈவினிங் அப்படி துரத்திட்டு வரீங்க. பாவம் யூனா பயந்துட்டாங்க, அவங்கள ஏன் துரத்துனீங்க, ஒருவேளை உங்களுக்கு கேர்ள்ஸ் வீக்னஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல.
என்ன இவ எல்லாமே மறந்து போன மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு எங்க உங்கள் மண்டையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடி பிடிச்சி அப்படி கழிச்சிட்டு இருக்காரு. எதுங்க எதுக்கு என் தலையை கலக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கத்த. தலையை காட்டுறி எங்களால் அடிபட்டுருச்சா என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஏன் நான் மாமாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. ஹலோ, நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர் அவ்வளோதான். அதுவும் எனக்கு உங்களை இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும் இந்த காலேஜில் நான் சேர்ந்ததுக்கப்புறமா. அதுவும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது கூட என்னோடய ஜின் தான் அப்படிங்கிறீங்க. இது உன்னோட ஜின்னா அப்படின்னு ஜேகே கேட்க, ஆமாம் என்னோட ஜின். ஏன் அதனால் என்ன? அவர் தான் என்னோடய ஜின். அவர் தான் நான் காலேஜில் பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன். ரொம்ப அழகாக இருப்பார். ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி அப்படின்னு ஜேகே கேட்க, ஃபஸ்ட்டு என்னை என் வீட்டில் விடுங்க, இப்படி வந்து கடத்திட்டு வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. என்னடா இவன் அந்நியன் மாதிரி பேசுகிறான்ட்டு. ஒயன் உனக்கு என்னடி ஆச்சு? சரி ஓகே, உனக்கு என் மேலே கோவம் தான் எனக்கு புரியுது, நிறையா கோவமாக இருப்ப, அது எனக்கும் தெரியுது. நீ கால் பண்ண, நான் அட்டன் பண்ணவே இல்லை. நானும் உனக்கு எந்த ஒரு மெசேஜ் காலும் பண்ணலை. உங்ககிட்ட சொல்லாமல் இங்கே வந்தது தப்பு தான், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் தான் அந்நியன் மாதிரி பேசுகிறீங்க. என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏதோ மாமாங்கிறீங்க, லவ்வுங்கிறீங்க, ஏதோ சொல்லாமல் வந்தேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ப்ளீஸ் என்கிட்ட இது மாதிரி நடந்துக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு நல்லா தெரிகிற ஒரு விஷயம், நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, செம்ம கோவத்தில் இருக்கிறீங்க, அது மட்டும்தான். ஸோ நீங்கள் போயிடுறீங்க, டோரும் வந்துட்டு போய் லாக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணிக்குவார் அவரோட ரூமை. ஸோ அதாவது அவரோட வீட்டை வந்து உட்காந்துட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவ்வளோ கோவமா மாமா மேலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன், பார்த்துக்கலாண்டி அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ பிளான் பண்ணிவிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்டு ஃபுல்லாக படுத்து உருண்டுட்டு இருக்கிறீங்க. அச்சோ இன்றைக்கி மாமா கூட படுத்து தூங்கிட்டு இருக்கேனே, ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருதே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டில் படுத்து உருண்டுட்டுருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே படுத்துட்ருக்க மாதிரியே இருக்குது. அப்புறம் அப்படியே அங்கே அந்த காட்டில் பொத்துன்னு விழுந்துட்டு, என் பேபி கூட ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தேன், அது பொறுக்காமல் எஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்திருந்த இடத்த அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே அவர் தூங்கிட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஸோ நீங்கள் கரெக்டாக கிளம்பியிருப்பீங்க, கீழே போகலாம், அதாவது நீங்கள் காலேஜுக்கு போகணும்ல, ஸோ போகலாம் இன்றைக்கி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த நிறையா ஸ்வெட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இன்றைக்கி நடந்தே போயிடலாம், டெய்லியும் அவங்கள கூப்பிட்டு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது சவாரி இருந்தால் அவங்க போவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு லிஃப்ட்டுக்கு போய் நின்னா அங்கே நம்ம ஆள் அதுக்கு முன்னே அங்கே நின்றுருக்காரு. அப்படியே பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக வருது அவர் பார்க்குறக்கு. ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸிங் அப்படியே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. என்னது இந்த மாமாவுக்கு இன்னைக்கு என்னாச்சு, எப்படி கோமாளி மேலே ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஆனால் வெளியே தெரியாத மாதிரியே காட்டிக்கிறீங்க. ஸோ லிஃப்ட்டும் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, 2 பேரும் போய் ஏறுறீங்க. அப்போது லிஃப்ட்டு வந்துட்டு எப்படின்னா ஜேகே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஃப்ளோர் அழுத்திருப்பார். அவர் அழுத்துறப்போ கரெக்டாக லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிறப்போ டவக்குன்னு நீங்கள் வெளியே ஓடிடுறீங்க. நீங்கள் தமாத்தோடு தான் இருப்பீங்க, கண்ணாமலை முக்கியத்துக்குள்ளே ஓடிட்டீங்க. லிஃப்ட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ஏதோ நினச்சிட்டு வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னடானா வேறு ஒரு பிளானில் இருந்திருப்பீங்க போல். ஸோ லிஃப்ட்டை விட்டுட்டு நீங்கள் வெளியே நினைக்கிறீங்க. சரி ஓகே மறுபடியும் நான் மேலேயே போகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் மேலே பட்டன் அமுக்குறாரு. கீழே போயிட்டு லிஃப்ட் மறுபடியும் மேலே வருது. வந்து பார்த்தா நீங்கள் இல்லை, ஏன்னா நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே வந்து மறுபடியும் லிஃப்ட்லேயே வந்துட்டு கீழே போகிறாரு. உங்களுக்கு முன்னே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு கீழே போய் பார்த்தா நீங்கள் ஆக்சுவலாக 4th ஃப்ளோரில் வந்துட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஃப்ளோரில் வந்துட்டு லிஃப்ட் நின்று இருக்காது, கீழே போயிருக்கும். ஸோ ஜேகே இறங்கியிருப்பார், அது உங்களுக்கு தெரியும், அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மறுபடியும் லிஃப்ட் மேலே வரும்போது நீங்கள் அங்கே இந்த 4th ஃப்ளோர்லேருந்து இறங்கி கீழே போயிடுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜேகே வந்து இறங்கி போயிருப்பார்ல, எங்கே போனான்னு தேடிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டுருப்பீங்க.
ஸோ நீங்கள் போட்டிருந்த ஸ்வெட்டர் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கழட்டி அங்கேயே வந்துட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட நான் ஈவினிங் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்வெட்டர் போட்டிருந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவார்ல, அந்த ட்ரெஸ்ஸோடு தானே பார்த்துருப்பாரு. ஸோ அதனால் அதை மட்டும் அப்படியே லாங்காக இருக்கும் அந்த ஸ்வெட்டரு, அதை கழட்டி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மாஸ்க் மட்டும் அப்படியே போட்டுட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு பின்னாடி போகிறீங்க. உங்கள் 2 கை அப்படியே குளிருது, கட்டிக்கிட்டு அது மாதிரி கையெல்லாம் கட்டிக்குவோம்ல, ஸோ அது மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு அந்த குளிரில் ஒரு மாதிரி செம்ம இதாக கோல்டாக இருக்குது. கையை தேய்ச்சிக்கிட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. அவர் நான் எல்லா பக்கம் உங்களை தேடிட்டு எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு அதை பார்க்குறக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. தேடு மாமா தேடு. எத்தனை நாள் நான் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பேன். எதுக்கு இப்படி சொல்லாமல் போனேன்னு கூட எனக்கு தெரியல. நீ இப்போது உனக்கு இதெல்லாம் தேவைதான் அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டேப்லெட்டும் கையில் வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுன்னா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் லைட்டாக கொஞ்சம் கோல்டு ஆகும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு அந்த டேப்லெட்டு போட்டுக்கிறீங்க. இப்போது ஜேகேவும் அப்படியே போயிட்டே இருக்க நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி போகிறீங்க. அப்போ கூட அவருக்கு தெரியல, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் உங்களை தேடிட்டு இருப்பாரா. ஸோ போகிறது நீங்கள் தான் தெரியாமல் அப்படியே திரும்ப அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ நீங்கள் திரும்பி நின்று பார்க்குறீங்க. அப்போ அவர் அதை பார்த்துட்றாரு. ரொம்ப நேரமாக நம்ம பின்னாடியே வர மாதிரி இருந்துச்சு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு என் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து நான் எங்கேருந்து வந்தாங்களோ தெரியல. கரெக்டாக அவங்களும் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை துரத்திட்டு ஓடி வர நீங்கள் அப்படியே ஒரு சந்தில் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அந்த ஸ்வெட்டர் தான் கழட்டி கூட்டு வந்திருப்பீங்க. இன்னும் 2-3 ஷர்ட் உள்ளே இருக்குது. ஸோ அதில் மேலே போட்டிருக்கிறத கழட்டி யூனாக்கு மாட்டி விட்டுட்டு ரொம்ப குளிராக இருக்குது, நீங்கள் இதை போட்டுக்கோங்கன்ட்டு போய் ஒரு செடிக்கடியே ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு பார்க்குறப்போ அது நீங்கள் தான் நினச்சிட்டு ஏன் நில்லு அப்படிங்கிறாரு. இவனா திரும்பி பார்த்துட்டு ஆத்தாடி இவனா, ஐயோயோ இவன் எங்கே இங்கே வந்தான், இந்த வைன் பிள்ளையே காணுமே, நான் என்ன பண்ணுவேன், தனியாக மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க தலை தெறிக்க ஓட ஜேகே ஒரு பக்கம் பின்னாடியே ஓடிட்டுருக்காரு. நில்லு, எதுக்கு இப்படி பார்க்குறப்பெல்லாம் ஓடிட்டுருக்க, நேற்று நைட்டு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது நேற்று நைட்டா, அப்போ என் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முனகிட்டே போயிட்டுருக்குறாங்க. அவங்க கத்திட்டு போகிறது உங்களுக்கே கேட்குது. நீங்களும் அப்படியே அந்த சந்திலே வந்துட்டு கொஞ்சம் அவங்க 2 பேர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி போவீங்க. அவ்வளோ சிரிப்பு உங்களுக்கு. செகேந்துட்டு நில்லுங்க சொல்கிறல்ல, என்னடி ஓடிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்றாரு. அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிக்குவார். அவங்களுக்குன்னா அப்படியே ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் சிரிப்பு தாங்க முடியாமல் வாய் பொத்திக்கிட்டு சிரிச்சிட்ருப்பீங்க. ஜெகேந்துட்டு எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்க, நானும் எத்தனை நாள் பார்க்குறேன், என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு, சரி ஓகே தப்பு தான், இவ்வளோ நாள் எதுவும் சொல்லாமல் இருந்தது தப்பு தான் அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி மீன் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லாமல் போனது. ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அடடா இவன் என்ன லவ் பண்ணுறானா, ஒயனா போய் சொன்னான் நான் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறேன்னு, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுறாங்க. ஆனால் ஜேகே நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன், எப்பயுமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்ருப்பாரு. உங்களுக்கு சிரிப்பு நான் சிரிப்பு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அந்த ஆண்டி வந்துட்டு என்னவ அழகாக தான் இருக்கான், அரைச்சி இன்னையும் நான் உனக்கு புத்தி இப்படி கேவலமாக போகுது, உனக்கு ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அது நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியுது, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வேணால் பார்க்கறதுக்கு எங்கே இருக்கலாம், பட் என்னால் என்னோடய ஹஸ்பண்டை சீட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது ஜேகே கட்டி பிடிச்சங்காட்டிக்கும். ஜேகேனா என்ன பண்ண ஜேகே நீ அப்படின்ட்டு அவரோட கையவே பார்த்துட்ருக்காரு, யாரடா இப்படி கட்டி பிடிச்சேன்னு சொல்லி. அந்த ஆண்டி என்னடாண்ணா சரி ஓகே என்னோடய பேர் யூனா அண்ட் ஃப்ரெண்டாக வேணா இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாரு. என்னங்க என்னால் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க, அதுக்காக ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டிங்களா, எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகலைண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நோ சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இல்லை அப்படி இல்லை சாரி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு அவங்க இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கனால தானே இப்படி சொன்னீங்க, ஆனால் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அடிப்பாவின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சு பார்க்க ஜேகே அப்படி முழிக்கிறாரு. அந்த ஆண்டி நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்க
இல்லை அது அது வேணாம் வேணாம் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி திணறாரு. அவருக்கு அங்கே நிற்கவே முடியல. அந்த ஆண்டி கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. ஸோ அவரும் கையை அப்படியே எடுக்க பார்க்குறாரு. நீங்கண்ணா உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணுமாம்மா, அனுபவி, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பு மேலே கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக ஜேகே அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்புறம் மீட் பண்ணலாம், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே 2வது ரிவெஞ்சும் முடிஞ்சு. இன்னும் 1 இல்லை 2 இல்லை, பல யோசனை வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நிறைவேற்ற வரைக்கும் உங்ககிட்ட நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜில் போனால் கிளாஸில் ஃபஸ்ட்டு பீரியடே அவரோட தான். நீங்கள் போய் பார்க்குறீங்க, அவர் ஆல்ரெடி வந்து அங்கே உட்காந்துருப்பாரு. என்னடா அது கிளாஸில் ஒருத்தரே காணோம், இவர் மட்டும் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு ப்ரொஃபஸர் கிளாஸில் யாரும் இல்லை அப்படின்னு கேட்க, என்ன கேட்டால் நான் வர டைமுக்கு வந்துட்டேன், யாரும் வர டைமுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. ஐயோ இத்தனை பேரும் ஒட்டுக்கா பங்க் பண்ணுவாங்களா என்ன, என்கிட்ட ஒரு நாயும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அஜய்க்கு இருந்துட்டு என்ன வேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னது இவர் இப்படி கூப்பிடுறாரு, என்னடா ப்ரொஃபஸர் மாதிரியே பேசுகிறாரு அப்படின்ட்டு. ப்ரொஃபஸர் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வரேன் அப்படிங்கிறீங்க. ஹலோ கிளாஸ் டைம் ஆச்சு, வந்துட்டல்ல உள்ளே வா, இல்லைனா இன்டர்னல் மார்க்கெல்லாம் குறைச்சிடுவேன் அப்படின்னு வழக்கம் போல் எல்லா ப்ரொஃபஸர் மாதிரியும் பேசுகிறாரு. இவன் என்னடா அது இப்படி பேசிகிட்டு இருக்கான், எங்கே போயிட்டாங்க எல்லோரும், ஒருத்தர் கூட காணுன்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. போய் உட்காந்தா ஃபஸ்ட் டெஸ்க்கு உட்காந்துருப்பீங்க, லாஸ்ட் டெஸ்க்கு போ அப்படிங்கிறாரு. அது யாரும் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, பரவாயில்ல நீ அங்கே தானே உட்காருவேன் என்னோடய கிளாஸில் போ அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு போயிடுறீங்க பின்னாடி. இப்போ அவர் ஏதோ வந்துட்டு போர்டில் எழுதிட்டுருக்காரு. என்னடா என் ஒரு ஆளுக்கு நீ கிளாஸ் எடுக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. டக்குன்னு அவர் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க, என்ன நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்க, நீங்கள் இன்னும் கிளாஸ் எடுக்கலல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்ல உனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேறு பார்க்குறாரா. ஐயோ என்னவ இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு என் தனியாக வந்து சிக்கிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பீங்க. அவரும் எந்திரி அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படிங்கிறீங்க, என் சைடு வந்து நெல் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு போய் நிற்கிறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அவரோட கையை அப்படியே உங்களோட கணத்தில் கடந்து வைக்கிறாரு. அதாவது 2 கணத்தடி பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறேன்டி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் மேக்ஸ் ப்ரொஃபஸர் தானே அப்படின்னு சொல்ல, மேக்ஸ் தான் ஆனால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தேவைப்படுதே, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டச் விட்டு போச்சு, ஸோ அதனால் நான் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் கிளாஸ் எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக உங்ககிட்ட வந்துட்டு கணத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு வராரு. நான் ஐயோ நான் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், ஏன்னா கிஸ் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஜஸ்ட் அப்படி தள்ளுறதுக்கு அப்படியே பிடிச்சி தள்ளுறீங்க. அவரும் அப்படியே விழுற மாதிரி போயிருப்பார். ஓகே டேர் இந்த எப்போ இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஒன்ஷாட்டில் எப்போ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டேர் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல, என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா இப்போ நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோன்னா அதில் வந்துட்டு ஒரு மாதிரி கண்டென்ட்னா அந்த ஒரே டைப்பாக தான் போடணும். ஸோ அப்போ தான் அந்த கூகுள் வந்துட்டு யாராவது யூடியூப் வந்துட்டு அந்த யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு கரெக்டாக அது எல்லாத்துக்கும் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குமா. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்தே இது வரைக்குமே அந்த சேனலில் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். அப்போது நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் போடுறது, அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு எஃப்எஃப் போடுறது, அப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது வீடியோ போடுறது. அதாவது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறேன்ல, அதில் நிறையா கிளிப்ஸ் வந்துட்டு மிச்சம் இருக்கும். அது வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு எப்படின்னா லூஸ் தனமாக ஏதாவது பண்ணிடுவேன், எனக்கு சிரிப்பு வந்துடும். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படின்னா பிடிச்சிருக்கு, அதை வந்துட்டு டெலிட் பண்ண பிடிக்கல. ஏன்னா அது எல்லாமே என்னோடய மெமரிஸ் மாதிரி. பிகாஸ் என்னோடய பழைய ஃபோட்டோஸ் சின்ன வயசுலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த் இல்லை 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்த அத்தனை பிக்கும் என் லேப்டாப்பில் வச்சுருந்தேன், வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சுன்னா நானே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய லேப்டாப்பில் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நானே ரெடி பண்ணிப்பேன்.
அப்படி ஏதோ இது பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸ் மாற்றுறப்போ தான் நினைக்கிறேன். ஓஎஸ் மாற்றுறப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே போயிடுச்சு. ஸோ என்கிட்ட என்னோடய மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அதனால தான் சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு மெமரிஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் வந்துட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுறது. எனக்கு அதாவது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தெரியுற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே சேனலில் போடுறதுனால நமக்கு எப்படின்னா யூடியூபே கன்ஃபியூஸ் ஆகிடுமாம்மா, அந்த அல்காரிதமே கன்ஃபியூஸ் ஆகிடுமா. அதனால் வந்துட்டு சரி ஓகே எஃப்எஃப் அப்படின்னா நம்ம எஃப்எஃப் நான் பாதியிலேருந்தே போட ஆரம்பித்தேன். அதனால் அதுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சுக்கலாம். அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே பார்க்குறவங்க வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஃபன்னி வீடியோலாம் வந்துட்டு அந்த சேனலில் போட்டுக்கலாம். அண்ட் எஃப்எஃப் மட்டும் எஃப்எஃப் ஒன் ஷாட்டு இது மட்டுமே போடுறதுக்கு தனியாக ஒரு சேனல் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் அது காட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஓரளவுக்கு வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா என்ன முப்போக்கு போட்டாலும் வந்துட்டு வியூஸே வர மாட்டேங்குது. நான் மெட்டா பார்ட்னருக்குள்ள வாட்ஸ்அப்பில் போய் கேட்டேன். அதான் சொல்லிச்சு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா முட்டையும் ஒரே பக்கெட்டில் அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்துட்டு இப்போ இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஒன் ஷாட்டில் போட போகிறேன். ஓகேவா? இதுக்கு எப்படின்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, பட் உங்களுக்கு ஸ்டோரி கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஒரு கொஞ்ச நாள் தான் நான் வந்துட்டு ஒன் ஷாட் எஃப்எஃப்ன்ட்டு எல்லாத்தையும் இதிலே போட ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்தே வரலான்னு எப்படி சொல்கிறது, ஒன் ஷாட்டை ஃபுல்லாகவே அதுலேருந்து ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம். இந்த ஒரு 1 வீக் எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நான் ஒன் ஷாட்டை வந்துட்டு நிறுத்திடுவேன். ஆனால் இந்த சேனலை கண்டிப்பாக அதை அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? இது தாண்டியே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த சேனலில் வந்துட்டு சும்மா ஃபன்னி வீடியோ அந்த மாதிரி ஏதாவது போகிறேன். அண்ட் இதில் வந்துட்டு அதில் வந்து சும்மா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். அண்ட் எஃப்எஃப் ஒன் ஷாட் எல்லாமே இதில் தான் போடுவேன். ஓகேவா? அண்ட் ஸ்டோரி அது என்னது ஷார்ட்ஸில் கூட நான் அந்த அப்டேட்டு அந்த போஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி சும்மா கிளிப்பெல்லாம் கட் பண்ணி ஏதாவது போடுறதுக்குள்ள ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் காட்டும்ல, சீக்கிரம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் காட்டும்ல, சஜஸ்ட் ஆகல. அதனால் அப்பா வேறு என்ன இதான் டியர் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சொன்ன மாதிரி ஒரே பக்கெட்டில் எல்லா முட்டையும் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூபே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மெட்டா. சரி ஓகே டே. ஸோ உங்களுக்கு ஒன் ஷாட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட்டு இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் எத்தனை பேர் வந்துட்டு இதை வேறு ஒரு சேனல் புதுசு ஆல்ரெடி வியூஸ் வரதில்லை, பட் இருந்தாலும் இது வேறு புது சேனல் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஸ்டோரி பிடிச்சவங்க எங்கேனாலும் தேடி வருவீங்க ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, நான் போடுறது கரெக்டாக உங்களுக்கும் அதை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நான் ஒன் ஷாட்டுக்கு எஃப்எஃப்க்கு மட்டுமே தனியாக ஒரு சேனல் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யூ டியர்ஸ். ஓகே ஸோ தலைங்க